وكم من كربة تنفي بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. சிறப்பான இந்த நிகழ்ச்சியை இவர்களுடைய நல்ல ஒத்துழைப்போடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஹஜரத் பெருந்தகை அவர்களே, மிக சுருக்கமாகவும் அழுத்தமாகவும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாகவும் சாடையாகவும் சொல்லி விடைபெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹஜரத் பெருந்தகை அவர்களே, வருகையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, வருங்கால வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கையை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெருமக்களே, உங்களை எல்லாம் இந்த நாட்டிலே வைத்து சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன். அதிலேயும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, வாழ்வை, அவர்கள் சொல்லித் தந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு காரணமாக கூட்டம் என்று சொல்லும் பொழுது அது இரட்டிப்பான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொன்னது போல இரவு முடிச்சு அது மாதிரி பகல்ல சமீபத்தில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் இங்க வந்து சேர்ந்துங்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்புல சில செய்திகளை சொல்லி நாளையிலிருந்து நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் தொடர்பான வரலாற்று ரீதியான பல செய்திகளை நம்முடைய கல்வியில் நாம் பதித்துக் கொள்வதற்கும் எத்தனை பற்றி உண்டான வரலாறு கேளுங்க. சின்ன பிள்ளைங்க சொல்லுது அதுக்கு எத்தனை சித்தியத்துல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா நம்ம உம்மத்துல எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனை மக்கள்னு கேட்டா எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்குது.
ஒரு நடிகரை பற்றி, ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி, அவர் என்ன உணவை விரும்பி சாப்பிடுவார் என்பது பற்றி, அவருடைய நடை உடைகளை பற்றி எல்லாவற்றையும் சமூகம் தெரிந்திருக்கிறது. ஆனால் யாரை பிரியப்படுவது ஈமான் சம்பந்தப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், அன்சாரிகளை நேசிப்பது ஈமான் உள்ளவர்களுக்கு அடையாளம், சஹாபிகளை நேசிப்பது ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதற்கவே நமக்கு ஈமானுக்கே அடிப்படை அது. எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தெரிவது உலகியல் ரீதியான பாக்கியம் என்பதை எல்லாம் விட அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் மகத்தான வெற்றியையும் தேடித்தரக்கூடிய அசலான காரியம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனாலே பலவிதமான வேலைகளில் தங்களை ஆட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இப்படிப்பட்ட இந்த மார்க்க ரீதியான விஷயத்திற்காக வேண்டி அவகாசம் ஒதுக்கி இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். சொல்லக்கூடிய ஒரு முக்கியம் அல்ல, சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அது ஆழமானது, அழுத்தமானது, அது உன்னதமானது, அது அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்டது என்ற காரணத்தினால் அதில் நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, திருமக்களே, நபிமார்களின் வழி இல்லாமல் இந்த உலகத்துக்கு எந்த ஈடேற்றமும் கிடையாது. நுபுவத்தினுடைய வழி இல்லாமல், அல்லாஹுவின் புறத்திலிருந்து வகையாக நமக்கு வழங்கப்பட்ட நுபுவத்தினுடைய வழி இல்லாமல் இந்த உலகத்திற்கு எந்த விதமான ஈடேற்றமும் இல்லை என்ற ஒரு தலைப்பில் மாத்திரம் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பரிமாறி நாம் நிறைவு செய்து கொள்வோம். மனித சமுதாயத்தினுடைய வெற்றி அது எப்படி முடிவு செய்வது? சில பேர் சேர்ந்து திட்டமிட்டு அவர்கள் யோசித்து ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது, இந்த அடிப்படையிலே உலகத்தில் ஒரு வழியை உண்டாக்கலாமா என்றால், மனித சமுதாயத்தினுடைய அறிவிற்கு பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய அறிவின் அடிப்படையிலே சில வழிகளை உண்டாக்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் அந்த வழி சிறந்ததா, மேன்மையானதா, வெற்றி தரக்கூடியதா என்றால், உலகத்தில் பாக்கியமானது அறிவு. ஆனால் அந்த அறிவுக்கு சில குறைபாடுகள் இருக்கிறது. மனித அறிவிற்கு பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சரியா சிந்திக்காது. சில நாட்களுக்கு முன்னால் தான் காந்தியை பற்றி ஒரு வரலாறு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்றார், நான் மாட்டை வணங்குகிறேன், ஆனால் அந்த மாடு இருக்குதே, நான் என்னை பெற்றெடுத்த தாயை விட அது சிறந்ததுன்னு சொல்றார். உம்மி அல் பக்ரா தப்து மின் உம்மி அல் ஹகீகா சொல்றார். அவருடைய வாசகத்தை நான் படிச்சது அரபியில் தான் படித்தேன். என் தாயை விட அது சிறப்பானது. ஏன்னு சொன்னா, என் தாய் எனக்கு கொஞ்ச காலம், ஓரிரு வருஷங்கள் பால் வந்தாங்க, காலமெல்லாம் என்னிடத்திலிருந்து பலாபரனை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாடு இருக்கிற காலமெல்லாம் பால் வருது, பலாபரனை எதிர்பார்க்கிறது இல்லை. திருமக்களே, மனிதனுடைய அறிவு, யாருக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ, யாரை நாம் மேம்படுத்த வேண்டுமோ, யாரை உலகத்தில் நாம் உயர்வுபடுத்த வேண்டுமோ, அப்படிப்பட்டவர்களையும் கூட இழிவுபடுத்தக்கூடியதாக மனித அறிவு இருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இப்போ தாக்கலாக இருக்கு. வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு யாராவது நோவினை கொடுத்தால் 3 சட்டம் பாராளுமன்றத்தில், ஜனாதிபதி உரையில கூட இருந்துச்சு, பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 3 தண்டனை அவங்களுக்கு. முதல்ல 3 மாசம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அவங்களுக்கு ஃபைன், எழுதி கொடுத்த உயிரை திரும்ப பெறுவதற்கான உரிமை. பாராளுமன்றத்தில் சட்டம் தாக்கலா இருக்கு. ஒரு நாட்டில் ஒரு சட்டம் தாக்கல் ஆகுதுன்னு சொன்னா அப்ப அந்த நாட்டினுடைய நிலை எப்படி இருக்குதுங்கிறத நாம விளங்கணும். வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம், அன்னை இருக்கிறாங்க அனாதை இல்லத்துல, வீட்டுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அன்னை இல்லம். திருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வெறும் மனித அறிவு மாத்திரம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் மேம்பாடான ஒரு வழியை சொல்லித் தருமா என்றால் நிச்சயமாக அது இயலாது. மனித அறிவிற்கு சில குறைபாடுகள் இருக்கிறது. மனித அறிவிற்குண்டான குறைபாடுகள் என்ன? முதலாவது, ஆசை என்ற நோய் மனித அறிவிற்கு இருக்கிறது. அறிவு ஒன்று சொல்லும், ஆசை வேற என்ன சொல்லும். ஆனா ஆசை தான் நிகழ்ச்சியும். அறிவு ஒன்றை சொல்லும், இதுதான் சரியான வழி. சின்ன நடைமுறையில் உதாரணம் சொல்றதா இருந்தா, கையில ஒரு சின்ன புண்ணு இருக்குது, சொறி எடுக்குது, சொரியக்கூடாதுன்னு அறிவு சொல்றது, அறிவுள்ள டாக்டர் சொல்றாரு. ஆனா மிகச்சிறு அறிவு, மிகச்சிறுது ஆசை.
மனித அறிவிற்கு ஆசை என்ற ஒரு நோய் இருக்கிறது. பல விதத்திலும் பலகீனமானது. அதே போல மனித அறிவிற்குண்டான பலகீனங்களில் ஒன்று ஏற்றத்தாழ்வு. எல்லா அறிவும் ஒண்ணு சொல்லாது. சட்டத்தை படித்தவர்கள் தான் எல்லோரும். ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்றார், சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி வேறொரு தீர்ப்பு சொல்றார். ரெண்டு பேரும் ஒரே சட்டத்தை படித்தவங்க தானே. ஏன் தீர்ப்புகள் மாறுபடுகிறது தெரியல. ஒரு சின்ன ஞாபகத்துக்கு வருது. திருவனந்தபுரம், கேரளத்தினுடைய தலைநகர் திருவனந்தபுரத்துல சாரப்பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு. கிழக்கே கோட்டா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாரப்பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு. இங்க சட்டம் யூனிவர்சிட்டியாருன்னு ஒரு இமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தா. நல்ல பிரசங்க, நல்ல பேசுவாங்க. எந்த ஊருக்கும் அதற்கு பேச கூப்பிட்டாருன்னா ஒரு 15-20 நாள் தான் தொடர்ந்து பேசணும். நீண்ட பிரசங்க நல்ல அழகா செய்வாங்க. சட்டம் யூனிவர்சிட்டியாருன்னு அவங்களுக்கு பேரு. அந்த பள்ளிவாசல் கட்டும் பொழுது ஊர் ஊரா எல்லா இடத்துலயும் வசூல் பண்றாங்க இல்லையா, அது சொன்னாங்க. ஒரு ஊருக்குமே வசூல் பண்ணக்கூடாது. இந்த பள்ளி தொழு வர்றவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பள்ளியை கட்டணும். அது எப்படி முடியும்? நமக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்குதா? லட்சக்கணக்கில் நீங்க எஸ்டிமேட் போட்டிருக்கீங்களே, அசத்துனா அந்த பொறுப்பை நான் பாத்துக்கிறேன் நிர்வாகத்தில் சொல்லிட்டேன். அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அசத் சொன்னாங்க, யார் ஜும்ஆவுல ஒரு 500 ரூபா 1000 ரூபா, குறைஞ்சது 500 ரூபா 1000 ரூபா யார் இப்படி கொடுக்குறாங்களோ அவங்க நேரடியாக எங்கிட்ட வந்து கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது மனதில் ஒரு ஹாஜத் இருந்துச்சுன்னா, யா அல்லாஹ் இதை நீங்க கைராட்சி கொடுன்னு துவா செய்வோம், இருக்கிற எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க, அப்படி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு ஜும்மாவுக்கு எனக்கு தொழுவு போயிருந்தேன். பெரிய சப்பு நிற்கும், கையில 500 ரூபா 1000 ரூபா கெட்ட வச்சுக்கிட்டு தாளை வச்சுக்கிட்டு பெரிய சப்பு நிற்கும். ஒவ்வொரு ஆளுகளும் பக்கத்துல போய் ஒண்ணு துவா இருக்கணும், படைச்ச தம்புரானே அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு ஒரு துவா. இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கா அந்த பணத்தை வாங்கி வாங்கி அந்த இதுல போட்டுட்டு அது துவா செய்துட்டே இருக்கிறார். அந்த வரிசையில ஒரு ஆள் வந்தாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, சரி ஒரு கேஸ் ஒண்ணு கோர்ட்ல இருக்குது, அது ஒண்ணு ஜெயிக்காம வேண்டி கஷ்டாயிட்டு ஒண்ணு துவா இருக்கணும். படைச்ச தம்புரானே அசத்து பணத்தை வாங்கி போட்டுட்டு துவா வருகிறா. படைச்ச தம்புரானே கேஸ் ஜெயிக்கணும்னு துவா வதனாங்க. என்ன வதனாங்க தெரியுமா? படைச்ச தம்புரானே யாரோட வக்கீலுக்கு தலைச்சோறு கொடுக்கனே, யார் இந்த கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த வக்கீலுக்கு மூளை கொடுக்கணும். அவன் மூளை இருந்தா தன்னை ஜெயிக்கும். கேஸ் ஜெயிக்கணும் துவா வதல்ல. ஏன்னா உலகத்துல மனிதர்களுடைய அறிவு இருக்கிறதே மாறுபட்ட ஒரு நிலை. வாதிடக்கூடிய ஆட்களுடைய வாதாட்டத்தை பொறுத்துத்தான் தீர்ப்பினுடைய முடிவு வெளியாகிறது. மனித அறிவு ஏற்றத்தாழ்வை கொண்டது, எல்லா நிலையிலும் ஒத்த ஒரு நிலையில் உள்ளது அல்ல. மனித அறிவிற்கு பல குறைபாடுகள் உண்டு. ஆசை என்ற நோய் உண்டு, ஏற்றத்தாழ்வு என்ற நோய் உண்டு. ஏற்றத்தாழ்வு என்ற நோய் உண்டு. மனித அறிவிற்கு ஏற்றத்தாழ்வு என்ற ஒரு நிலை இருக்குது. ஊர்ல அடிக்கடி செய்த பயானுக்கு என்ன பயான் செய்தாலும் புதுசு தானே, அதனால வேதம் சொல்லுவோம். அடிக்கடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றது, ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ஊருக்கு பயணம் போனாங்க. அரபு இலக்கியத்துல உள்ள ஒரு வரலாறு. 3 பேர் சேர்ந்து இருக்கட்டும், அந்த வரலாறு சொல்லுவோம். ஒரு 2 பேர் ஒரு அரபுகள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. 2 அரபுகள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொட்டி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது 3வது ஆள் வந்தாராம். நானும் உங்களோட சேர்ந்து கேட்டான்னு கேட்டாங்க. நானும் உங்களோட சாப்பாட்டுல பங்கு சேர்ந்து கேட்டேன். சேருந்துல்ல சேருங்க, இந்த அரபுகளுக்கு உள்ள உயர்ந்த பண்பு அது, சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அவர் உட்கார்ந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு அவர் பேசாம போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. போகும்போது என்ன செய்தாருன்னா, ஒரு 8 தங்க நாணயத்தை எடுத்து கையில கொடுத்து 2 பேரும் வச்சுக்கங்கன்னு போயிட்டார். இவங்க 2 பேரும் முதல்ல சாப்பிட வந்தாங்களே, இவங்களுடைய நிலை எப்படின்னா, ஒரு ஆள் 5 ரொட்டி கொண்டிருந்தார், இன்னொரு ஆள் 3 ரொட்டி கொண்டிருந்தார். அவர் கொடுத்துட்டு போனது 8 தங்க நாணயம். அப்ப அதனால இந்த 5 ரொட்டி கொண்டார் இல்லையா, அவர் சொன்னாரு, கரெக்டா கொடுத்திருக்கிறாரு 8 தங்க நாணயத்தை, அதனால எனக்கு 5 உங்களுக்கு 3 சரியா பங்கு வச்சுக்கிறோம். பாருங்க, இந்த வேலையெல்லாம் நடத்தக்கூடாது, கரெக்டா பங்கு வைக்கணும். இதெல்லாம் கூடாது, பங்கு சரியா இருக்கும். இப்படி ஒருதலை பட்சமான தீர்ப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா செய்யறது, எனக்கு நாளும் உங்களுக்கு நாளும் இல்ல, நான் 5 ரொட்டி கொண்டு இல்லையாப்பா, அதனால எனக்கு 5 வச்சுக்கிறேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. சின்ன விஷயம் பெருசாகி அதற்கு அறிவில்லாம போயிடுச்சு. என்னங்க ரொட்டி விஷயம் எல்லாம் அங்க போகுதுன்னு நினைக்காதீங்க. நீ கோர்ட்டுக்கு போற விஷயம் எல்லாம் இப்படித்தான் இருக்குது. கோர்ட்டுக்கு போற விஷயம் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், பள்ளியாசல்ல இப்ப இல்ல, சமீபத்தில காலத்தில் இல்ல,
ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கேஸ். என்ன கேஸ் தெரியுமா? இமாம் அவர்கள் குத்துபா மந்தர்படியில் ஏறுறாங்க இல்லையா, அப்போ ஒரு இதே அசாவையோ ஒரு இது எடுத்து கொடுக்காங்கிற மொஹிதீன் சாப் எடுத்து கொடுப்பாங்க. அது மொஹிதீன் சாப் எடுத்து கொடுக்கணுமா, இமாம் தானா எடுக்கணுமா? கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தார். என்ன தீர்ப்பு செய்யறது அது தெரியல. என்ன தீர்ப்பு செய்யறது? அந்த ஊர்ல உள்ள ஒரு 10 பேரை கூப்பிட்டுவாங்க, வயசான ஆட்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டுவாங்க. இவ்வளவு நாள் எப்படி நடந்துச்சு? அவரா எடுத்தாரா, யாரும் எடுத்து கொடுப்பாங்க? ஒரு ஆள் எடுத்து கொடுப்பாங்க. கேட்ட ஒரு வருஷம் அப்படி இழுத்து அதை செலவழிக்க வச்சு எல்லாத்தையும் கடைசி அவர் தீர்ப்பு இதுவரை எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துட்டு போட்டுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அவ்வளவு தெரிஞ்சிருந்தா. அதனால கோர்ட்டுக்கு போற கேசுகள் இப்படித்தானே இருக்குது. அதனால இந்த ரொட்டி கேஸ் அறிவியல் தாண்டு போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இது உண்மை. நஃபத்துல் அரபுன்னு சொல்லி ஒரு இலக்கிய கிதாப் அதுல இந்த செய்தி இருக்குது. அதற்கு அறிவியல் தான் அவங்கள்ட்ட போயிடுச்சு. அறிவியல் தான் அவங்கள்ட்ட கேஸ் போன உடனே அதற்கு அறிவியல் தான் சொன்னாங்களாம். அந்த 3 ரொட்டி கொண்டாரு, அவரை பார்த்து சொன்னாங்களாம், உங்களுக்கு 3 தங்க நாணயம் தர்றேன்னு சொல்றாரு, அதை வாங்கிக்க வேண்டியதானேன்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னார், அங்க பாருங்க, சமாதானமா போறதா இருந்தா எங்களுக்குள்ள போயிடுவோம். நியாயமான தீர்ப்பு என்னன்னு உங்கள்கிட்ட கேட்க வந்தா நீங்க அப்படியே ஒப்பேற்றி விடுற, சமாதானப்படுத்தி விடுற மாதிரி. சமாதானமா போறதா இருந்தா நாங்க போயிடுவோமே. நியாயம் என்ன, சத்தியம் என்ன, சரியான தீர்ப்பு என்ன, அதை சொல்லுங்க. அலிகள் தான் சொன்னாங்களா, தீர்ப்புல அத்துபாக்கும் அலி, இந்த உம்மத்திலேயே மிக சிறப்பான தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள் அதற்கு அலிகள் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டப்பட்டவர்கள் அதற்கு அலிநாயகம் அவர்கள் சொன்னாங்களா, உங்களுக்கு உள்ள பங்கு 3 வாங்கிக்கங்க, அவர் தர்றத இல்ல நியாயமான பங்கீடு தான் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு 3 ரொட்டி கூட கிடையாது, 3 தங்க நாணயம் கூட கிடையாது, 1 தங்க நாணயம் தான் சொன்னாங்க. 3ஐயும் நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறேன், 3 ரொட்டி கொண்டாலும் 1 தங்க நாணயம். எங்க உங்க நியாயத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்க நியாயத்தை கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்களேன்னு சொன்னாங்களாம். அதற்கு அலிகள் தான் சொன்னாங்களாம், கொஞ்சம் கவனிச்சாத்தப்ப விளங்கும் என்று சொன்னாங்களாம். மொத்தம் எத்தனை ரொட்டின்னு கேட்டாங்க. நம்மளும் கவனிச்சுக்கிறோம், நீங்க பெரிய ஆட்கள் வயசுல கூடின ஆட்கள்லாம் இருக்கலாம், நீங்க எது நினைச்சுக்க கூடாது, விளங்க வைக்கணுங்கிறதுக்காண்டி கேட்கறேன். மொத்தம் 8 ரொட்டி, இவர் 5 ரொட்டி உணர்ந்தாரு, இன்னொரு ஆளு 3 ரொட்டி, மொத்தம் 8 ரொட்டி. அதற்கு அலிகள் தான் கேட்டாங்களா, மொத்தம் எத்தனை ரொட்டின்னு கேட்டாங்களா, 8 ரொட்டி. ஒவ்வொரு ரொட்டியும் 3 துண்டா போடுங்க. 3 24 துண்டா. அப்ப ஒவ்வொரு ஆட்களும் 8 துண்டு சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு 8 8 2 16 30 24 இந்த கணக்குப்படி அப்படித்தானே வர 3 பேரும் சேர்ந்து நியாயமா சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ஆட்களும் அந்த மொத்த 8 ரொட்டியை 3ஆ பங்கு வச்சா ஒவ்வொரு ஆட்களும் 8 துண்டு சாப்பிட்டுக்கிறாங்க, 24 துண்டுகள்ல. திரும்ப கேட்டாங்களாம், நீ எத்தனை ரொட்டி உணர்ந்தேன்னு கேட்டாங்க. நான் 3 ரொட்டி உணர்ந்தேன். ஒரு ரொட்டியினுடைய மொத்த துண்டுகள் எத்தனைன்னு கேட்டாங்களாம். 3 9 துண்டு. நீ எத்தனை துண்டு சாப்பிட்டுருக்கிறேன்னு கேட்டாங்க. நீங்க கொண்ட ரொட்டி 3, அதுல உள்ள துண்டுகள் 9 ஆச்சு, நீங்க எத்தனை துண்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் 8 துண்டு சாப்பிடுறேன். வந்த ஆளுக்கு 1 துண்டு. உங்க சகோதரர் எத்தனை ரொட்டி கொண்டார்? அவர் 5 ரொட்டி கொண்டார். அதனுடைய ரொட்டியினுடைய மொத்த துண்டுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 15. அவர் எத்தனை சாப்பிட்டார்? அவர் 8 சாப்பிட்டுருக்கிறார். வந்த ஆளுக்கு 7 கொடுத்திருக்கிறார். நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு 1 தங்க நாணயமும் 5 ரொட்டி கொண்டவருக்கு அவருக்கு 7 தங்க நாணயம் சேரும் என்று செய்த அலிரல்லாஹு தீர்ப்பு செய்யலாம். பெருமக்களே, மனித அறிவு என்பது ஏற்றத்தாழ்வை உடையது. எல்லாருடைய அறிவும் ஒரே நிலையை செல்லாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், ஒரு அறிஞரை விட இன்னொரு அறிஞர் உயர்ந்தவர், ஒரு இல்மை விட இன்னொரு இல்மு சிறந்ததான் இருக்கும். மனித அறிவு என்பது ஏற்றத்தாழ்வை உடையது. எல்லா அறிவும் ஒரே மாதிரி நிலையை, ஒரே மாதிரி தீர்ப்பை, ஒரே மாதிரி அணுகுமுறையை செய்யாது. வெறும் மனித அறிவை அடிப்படையாக வைத்து மாத்திரம் இந்த உலகத்தில் ஒரு வழியை உண்டாக்க முடியும் என்று சொன்னால் அந்த வழி என்பது எல்லோருக்கும் சத்தியத்தை காட்டக்கூடிய ஒரு வழியாக இருக்காது. மனித அறிவிற்கு பலவிதமான குறைபாடுகள் உண்டு. ஆசை என்ற நோய் உண்டு. மனித அறிவிற்கு ஏற்றத்தாழ்வு என்ற நோய் இருக்கிறது. அதே மாதிரி மனித அறிவிற்கு நாளை என்ன நடக்கும்னு தீர்மானமா சொல்ற அறிவு மனித அறிவுக்கு இல்லை. இந்த உலகத்தில் அப்படி யாராவது சொல்ல முடியுமாங்க? நாளை என்ன நடக்கும் தீர்மானமாக இந்த உலகத்திலே சொல்வதற்கு ஒரு மனிதன் பிறக்கவில்லை. அப்படி சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், நபிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதற்கு செய்தனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு அவங்க சொன்னாங்களே, லிக்குல்லி நபியின் ரஃபீகுன் வ ரஃபீகில் ஜன்னத்தி உஸ்மான். ஒவ்வொரு ஆட்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு நெருக்கமான நண்பர், ஒரு தோழர் வச்சிருப்பான். இது நமக்கு எத்தனை பேர் நண்பர்கள் இருந்தாலும் சில பேர் ரொம்ப கல்புக்கு நெருக்கமா இருப்பாங்க இல்லையா?
ரொம்ப நெருக்கமான ஆளும் சில பேர் இருப்பாங்க. அப்ப அதே மாதிரி சல்லல்லாஹு சொல்றாங்க, எவ்வளவு பேர் நண்பர்கள் சொர்க்கத்தில் நமக்கு இருந்தாலும் கூட எனக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த ஒரு ரஃபீக் அவர் சொர்க்கத்தில் வைப்பான். எனக்கு அப்படிப்பட்ட நெருக்கமான தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த உஸ்மான் தான் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது பாருங்க. இந்த உலகத்தில் யாராவது இப்படி சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துக்குத்தலு வஅன்த மதுனூம் வதக்துரு கத்ரத்துன் மின் தமிக அலா ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ் ஃபஇன்னஹா இலா ஸாஅத்தி லபில் முஸ்ஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான், துக்குத்தலு வஅன்த மதுனூம், நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். உங்களுடைய கொலை நடக்கும், அது நியாயமானதாக இருக்காது, அநியாயமாக தாங்கள் கொல்லப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நடக்க போற நிகழ்ச்சி அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு நுபுவத்தினுடைய இல்மை கொண்டுதான் இப்படி சொல்ல முடியும். உலகத்தில் நாளை என்ன நடக்கும் என்பது தீர்மானமாக உலகத்திலே சொல்வதற்கு பிறக்கவில்லை. உலகத்தில் யாரும் தீர்மானமாக சொல்ல முடியாது, யூகத்தில் சொல்லலாம். சொல்கிறார்கள், துக்குத்தலு வஅன்த மதுரூம் வதக்துரு கத்ரத்துன் மின் தமிக அலா ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ். எவ்வளவு துல்லியமா சொன்னாங்க. நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். உங்களுடைய மேனியில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ் என்ற வாசகத்தின் மீது விழும். கியாமத் நாள் வரை அந்த இரத்தத்தினுடைய தூடு அந்த முத்தஹபிலே அந்த குர்ஆனிலே இருக்கும். எவ்வளவு சோபனங்கள் இருக்குது இதுக்குள்ள, எவ்வளவு செய்திகள் உள்ளடங்கி இருக்கிறது. வஃபாத் எப்படி வரும்னு சொன்னாங்க. நீங்க அப்படி வரும்போது குர்ஆன் ஓதிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வரும்போது நீங்க குர்ஆன் திலாவத் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய மேனியினுடைய இரத்தம் விழும். குர்ஆன்ல விழும் மட்டும் சொல்லல, குர்ஆனிலே உள்ள இந்த பக்கத்துல பிரித்து சொல்லல, அதை விட விரிவாக சொன்னார்கள். அலா ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ், ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ் என்ற இடத்தில் விடும். ஃபஇன்னஹா இலா ஸாஅத்தி லபில் முஸ்ஹப், கியாமத் நாள் வரை இது ஒரு சோபனம். இன்னைக்கு உலகத்தில் அந்த முஸ்ஹப் அந்த குர்ஆன் அழிக்கப்பட்டால் திருநபியின் வாக்கு பொய்யாகிவிடும். முடியாது. இது உலகத்தில் நாம உலகத்திற்கு சவால் சொல்வோம், அது முடியாது, அது யாருக்கும் முடியாது. கியாமத் நாள் வரை அந்த முஸ்ஹபிலே அந்த குர்ஆனிலே இந்த இரத்தத்தினுடைய தோடு இருக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றும் இருக்கிறது பெருமக்கள். ரஷ்யாவினுடைய தாஸ்கண்டிலே இன்றும் அந்த முஸ்ஹப் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து வந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து கூட ஒரு தமிழ் சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு தெளிவாக சொல்கிறேன், நெடுமாறன் அவர் பயணம் செய்து வரும்பொழுது அவர் சொன்னார், அந்த முஸ்ஹபை நான் பார்த்தேன் என்று ஒரு வாரப்பட்டிருக்கிறேன். நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானமாக சொல்வதற்கான அறிவு இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. நடைமுறை உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். அதுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியில மனக்கசப்பாக இருந்த நேரத்தில், அந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய பொறுப்பாளராக கென்னடி இருந்தார், ரஷ்யாவினுடைய பொறுப்பாளராக குர்சேவ் இருந்தார். அமெரிக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு பாகிஸ்தானுக்கு. ரஷ்யா அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு அனுசரணையான நாடாக இருந்தது காரணத்தினால அதுவும் சண்டையில் இறங்கிச்சுன்னா அது வேண்டி வாராயிருங்கிறதுக்காக வேண்டி ஒரு சமாதானத்துக்கு குர்சேவ் முயற்சி பண்ணார். இந்தியாவினுடைய பிரதமரையும் பாகிஸ்தானுடைய பிரதமர் 2 பேரை ரஷ்யாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். தாஸ்கண்ட்ல வச்சு பிரபலமான ஒப்பந்தம் நடந்தது. தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் தாஸ்கண்ட்ல வச்சு ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த அய்யூப் கான் இந்த ஒப்பந்தத்தில் கலந்துட்டு கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விடை பெறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அந்த நேரத்தில் இந்தியாவிற்கு செய்தி சொல்கிறார், பிரதமராக இருக்கிறவர் இன்னும் 2 நாளில் காபூல் வழியாக இந்தியாவிற்கு நான் வருகிறேன் சொன்னார். அவர் வரல, ஜனாதா தான் வந்து வரல, அது வரல. ஏன்னா நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானமாக சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை, அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லை. அந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வாக்கிற்கு இருக்கிறது. அதுக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க. சவுதி நாட்டுக்கு ஒரு நூலகத்தினுடைய திறப்பு விழாவுக்காக போயிருந்தாராம். அந்த நேரத்தில் சவுதியினுடைய மன்னராக இருந்தவர் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ், முன்னால் இருந்தாங்க, அப்துல்லா இருக்கிறாரு, முன்னால ஃபஹத் இருந்தார். ஃபஹதே நேரடி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார்.
பகுதி ஏற்பத்துக்கு வந்துட்டார். மன்னர் வர்றதுங்கிறது அங்க பெரிய காரியம். மன்னர் நேரடியாக வந்து வரவேற்கிறதுங்கிறது. அதுல இங்க யாரு வர்றாங்க? இந்தியாவில இருந்து ஒரு அதிர்த்து வர்றாரு, அவ்வளவுதானே. அவங்களை வரவேற்கிறதுக்கு மன்னர் வந்துட்டார். வந்த உடனே நீங்க வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நிஅமல் கனியு அலா பாபில் ஃபகீர். நிஅமல் கனியு அலா பாபில் ஃபகீர். நான் இப்போ வசதி உள்ளவன் இல்லை, நான் சாதாரண ஒரு ஃபகீர், ஒரு ஏழை. ஆனால் என் வாசலுக்கு ஒரு பணக்காரர் வந்திருக்கிறார். ஏழையின் வாசலுக்கு ஒரு பணக்காரர் வந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த பணக்காரர் சிறந்தவர். அதான் நான் வந்தேன். இந்த இல்முக்காகத்தான் நான் வந்தேன். மிகப்பெரிய மேதை. அது சம்பந்தமா தொடர்பு பொழுது காபாவுடைய சாவியை திறக்க சொல்லி சொன்னார்கள். அதை ஒட்டி எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி. நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அந்த ஞானத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு சொன்ன கருத்துக்கள், செய்திகள் இருக்கிறதே, அது கியாமத் வரை நின்றக்கூடிய செய்தி. சம்பந்தமாக ஒரு செய்தி அந்த ஊர்ல பேசும் பொழுது அங்கே சில பேர் இஸ்லாம் ஆகிவிட்டார். இந்த செய்தியை சொல்லும் பொழுது மக்களே, நெய்வேலியில உள்ள சுரங்க எடுத்து அந்த உள்ள நடந்துச்சு. நெய்வேலியினுடைய உள்பகுதியில சுரங்கம் தோண்டி எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அங்க நடந்த நிகழ்ச்சி அது. மக்கமா நகரத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். பிரபலமான நமக்கெல்லாம் தெரிந்த செய்தியாக இருக்கலாம், கல்விலை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மக்கமா நகரத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபாவுக்கு உள்ள போய் 2 ரக்காத் தொழணும்னு ஆசை. ஆனால் எப்படி அனுமதி கொடுப்பார்கள்? ஊரை விட்டு வெளியேற்றுகிறார்கள், எப்படி அனுமதி கொடுப்பார்கள்? அந்த நேரத்தில் காபாவினுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற ஒரு இடத்தில் இருந்தது. நம்ம உஸ்மான் இல்லாம இல்ல, வேற ஒரு உஸ்மான் இப்னு தல்ஹா அவருடைய கையில இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்களா, உஸ்மான் சாவியை கொஞ்சம் கொடுங்க, திறந்து கொடுங்க, நான் உள்ள போய் 2 ரக்காத் தொழுகிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் கடுமையான விரோதமும் குரோதமும் கொண்ட உஸ்மான் இப்னு தல்ஹா எப்படி சம்மதிப்பார்? தரமாட்டேன்னு சொன்னார். பணிந்து கேட்டார்கள், கெஞ்சி கேட்டார், தரமாட்டேன். பல தடவை கேட்டு தர மறுத்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தை சொன்னார்கள், உஸ்மான், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரத்தான் போகிறது, நீங்கள் நிற்கும் இடத்தில் நான் நிற்பேன், நான் நிற்கும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள். சாவியை கேட்கும் நிலையில் என்று நான் இருக்கிறேன், கொடுக்கும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், கொடுக்கும் ஸ்தானத்தில் நான் நிற்பேன், கேட்கும் வரிசையில் நீங்கள் நிற்பீர்கள் சொன்னார். பெருமக்களை வந்தது. இந்த உலகத்தில் தலைவர்கள் சொன்ன அப்படி வாக்குகள் எல்லாம் நடைபெற்றதாக செய்திகள் இல்லை, ஆனால் வந்தது. மக்கமா நகரத்தினுடைய வெற்றியாளராய் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலைப்பாகை அணிந்தவர்களாக, தலைகுனிந்தவர்களாக வெற்றி பெறும் பொழுது தலைகுனிஞ்சு பணிந்து வந்ததா உலகத்தில் சரித்திரம். ஸல்லல்லாஹுடைய சரித்திரம். குனிந்து வந்தார், காபாவிலே வந்து தொழுதார்கள். தொழுத உடனே காபாவினுடைய சாவி, மக்காவின் ஆட்சி அவர்களிடத்தில் வந்து விட்டது என்பதற்கான அடையாளமாக காபாவின் சாவி கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட அந்த சாவியை பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சாவியை கேட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. நாயகமே, எங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுங்க, காபாவின் சாவியை நிற்கிறார்கள். பெரிய தகப்பனா அறிவெல்லாம் இருக்கிறார்கள். அறிவின் சிகரம் பெரும்பெரும் ஆட்கள் தான் நிற்கிறாங்க. அந்த வரிசையில் திருநபியினுடைய வாக்கின் உண்மை நிலைக்கு ஏற்ப உஸ்மான் இப்னு தல்ஹாவும் நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா சாவி தரமாட்டேன்னு சொல்லியிருக்க முடியும், தண்டித்திருக்க கூட முடியும், பொறுப்பு இருக்கிறது இப்பொழுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாக்கி மிஃப்தாஹக யா உஸ்மான், உஸ்மான் இந்த சாவியை பிடியுங்க. சாவி கொடுத்தது கூட முக்கியம் இல்லைங்க. காலிதத்தன் தாலிதத்தன் லா யன்ஸிஉஹா மின்கும் இல்லா ஸாலிம். கியாமத் நாள் வரை இந்த சாவியை உங்களிடத்தில் தருகிறேன் சொன்னார். உங்களிடத்திலிருந்து யாராவது இந்த சாவியை தட்டி பறிப்பதற்கு முயன்றால், யாராவது அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் அவன் வாலி, அவன் அநியாயக்காரன் சொன்னான். அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு உலகத்தில் யாரும் விரும்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவால் வாலிம் என்ற பட்டத்தை வாங்குவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை, வாங்க விரும்ப மாட்டாங்க. அதனால யாருமே அந்த பொறுப்பை வாங்கவில்லை. கியாமத்து வரை நிரந்தரமாக உங்களிடத்திலேயே இருக்கும் என்று சொன்னார். அதுக்குள்ள எவ்வளவு சோபனம் இருக்குது. முதலாவது சோபனம், உங்களுடைய சந்ததி கியாமத்து வரை தொடர்கிறது என்ற சோபனம் இருக்கு. சந்ததி முடிஞ்சு போகிறாருங்க. உங்க சந்ததி இடையிலே முடிந்து போகக்கூடிய சந்ததி அல்ல, அது தொடரும் சந்ததி.
அந்த சோபனத்தில் இல்லையா அந்த செய்தி? சந்ததி இருக்கும் என்பது மாத்திரமல்ல, அந்த சந்ததி ஈமான் உள்ள சந்ததியாக இருக்கும். ஈமான் உள்ள சந்ததியாக காபாவின் சாவி அவர்களிடத்தில் இருக்கும். பெருமக்களே, இப்படி சொல்வதற்கான ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அது வஹ்யை இலாஹை கொண்டுதான் முடியும். அல்லாஹ்வுடைய வஹ்யை கொண்டுதான் முடியும். அல்லாஹ்வே மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. சுய மனோ இச்சையின் அடிப்படையிலே, மனோ விருப்பத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் அல்ல திருநபியினுடைய வாக்குகள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய வஹ்யை கொண்டு பேசினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சான்று பகர்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு இல்மினால் தான் அது முடியும். மனித அறிவிற்கு நாளை என்ன நடக்கும் தீர்மானமாக சொல்ல தெரியாது. அந்த ஆற்றல் இல்லை. 1964 வருஷம் மே மாதம் 22ஆம் தேதி 64 மே 22 இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் நெஹ்ரு அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நெஹ்ரு. 300 நிருபர்கள் சேர்ந்து கொண்டு பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். நாட்டினுடைய பொருளாதாரத்தை, வெளியுறவு கொள்கையை, பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்வியினுடைய இடையில சில நிருபர்கள் குசும்பா ஏதாவது கேட்பாங்க இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களாம். பண்டிட்ஜி அவர்களே, உங்களுக்கு பின்னாலே இந்த இந்தியாவை ஆளுவதற்கான திறமை, அந்த ஆளுமை சக்தி யாருக்கு இருக்குது நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு பின்னால இந்த இந்தியாவை ஆடுறதுக்கு யாருக்கு அந்த திறமை இருக்குதுன்னு கேட்டாங்க. ஜவஹர்லால் நெஹ்ரு உடனே பதில் சொன்னார். உடனே பதில் சொல்லி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அந்த பொறுப்புல இருக்கிறவங்க. இன்னொரு செய்தி ஞாபகம் வருது, எல்லாமே அரசியல் செய்தியா இருக்குது, அதுவும் ஞாபகம் வருது. அதாவது டெல்லியில ஒரு சந்திப்பு, பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்திருக்கிறாரு, இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தார். உடனே அந்த நேரத்தில் காஷ்மீர் ஆப்பிள்னு வந்து வச்சார். அதை வச்ச உடனே அவர் இதோட விசாரான ஆள். அப்படியா, காஷ்மீர் ஆப்பிள் வெட்டுறதுக்கு பாகிஸ்தான் கட்டுதான் சரின்னு ஒரு வெட்டு வச்சாரா? சில நேரங்களில் சில விதமான உடனடியாக பதில் சொல்ல திறமை இருக்கணும் இல்லையா? பண்டிட் ஜவஹர்லால் நேரு இப்படி கேள்வி கேட்கிறாங்க, இந்தியாவை ஆளுவதற்கான அந்த திறமை, அந்த ஆளுமை சக்தி யாத்துறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜவஹர்லால் நேரு பதில் சொன்னாராம், இந்த கேள்விக்கு பதில் தேவையே இல்லையே, தேவையான கேள்விக்கு தானே பதில் சொல்லணும், இது தேவையான கேள்வியே இல்லை. நீண்ட நெடிய காலம் இந்தியாவை ஆளுவதற்கு நான் விரும்புகிறேன், பிறகு வேறாதுன்னு கேட்டாங்க. நான் விரும்புறேங்க, நீண்ட நெடிய காலம் இந்தியாவை ஆளுவதற்கு, தலைமை நிலைமையில இருப்பதற்கு நான் விரும்புகிறேன், அதனால வேற ஆள் தேவையில்லைன்னு சொன்னது. 64 மே 22 கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க? 64 மே 22 இந்த பதில் சொல்றாரு. 23, 24, 25, 26, 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு சாஸ்திரி பவனில் அவருடைய உடல் மையத்தாக வைக்கப்பட்டிருந்தது என்பது வரலாறு. ஜனாசா மனிதனின் நிலை. என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி தீர்மானமாக சொல்வதற்கான ஆற்றல் மனித அறிவிற்கு வழங்கப்பட, அந்த சக்தி மனித அறிவிற்கு கொடுக்கப்பட. அப்படி ஒரு ஆற்றல் இருக்குதுன்னா அல்லாஹ்விற்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வஹ்யை பெற்ற நபிமார்களுக்கு இருக்கிறது. அல்லாது உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த ஆற்றல். அதனால்தான் கியாமத் நாள் வரை இந்த உலகம் வழிகடாமல் இருப்பதற்கு, சத்தியமான ஒரு பாதையிலே செல்வதற்கு, மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அது ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னா அது நபுவத்தினுடைய வழி, அது நபிமார்கள் தந்த வழி, அவர்களால் நமக்கு சொல்லித்தரப்பட்ட வழி. அது எண்ணப்பட்டிருக்குது என்பதோடு நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான ஒரு வரலாற்றை பெருமக்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரங்களில் சில காரியங்கள் செய்வது பொருத்தமா இருக்கும். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான நினைவு, அவர்கள் பிறந்த அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாட்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை பற்றிய வரலாற்றை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானுடைய பண்பை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த நேரங்களை ஆக்கிக் கொள்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே வெற்றிக்குரிய ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது நபுவத்தின் வழி, அது நபிமார்கள் காட்டி தந்த வழி, நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரப்பட்ட வழிதான் உலகத்தில் மகத்தான வெற்றிக்குரிய வழி. அது அல்லாமல் மனித அறிவின் காரணத்தினால் சில பேர் சேர்ந்து ஒரு குழுவின் அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய அந்த வழி எல்லாம் சில நேரங்களில் நல்லதாக இருக்கலாம், இன்னொரு நேரத்தில் வீழ்ந்து படலாம். உலகத்துல நூற்றுக்கணக்கான சரித்திரங்கள் இருக்குது. ஒரு காலத்துல மார்க்சியம் என்பது, அதாவது கம்யூனிசம் என்பது, சித்தாந்தம் என்பது எவ்வளவு உலகத்தில் உயர்ந்ததாக போற்றப்பட்டது. எந்த நாட்டில் போற்றப்பட்டது அந்த நாட்டிலேயே அங்க சிலையை தலகுத்திர அடிச்சாங்க. பார்க்க சித்தாந்தங்கள் வீழ்ந்து விட்டதை பார்க்க, குறுகிய காலகட்டத்தில் தோற்று விட்டதை பார்க்க, காலமெல்லாம் நின்றுலங்கக்கூடிய மகத்தான ஆற்றல் கொண்ட ஒரு வழியாக இஸ்லாம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினால் நமக்கு சொல்லித்தரப்பட்டது, நபிமார்களால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது.
அதனாலே அல்லாஹ்வினால் சொல்லித்தரப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் நிறைவு செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்கான இஸ்லாமிய நெறியை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மகத்தான நல்வாய்ப்பை நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்ற நல்லோர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. இந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் ரசூலுடைய மகத்தான உயர்ந்த விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி நாம் இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நேரங்களில் பரக்கத் செய்தருள்வானாக. இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்தருள்வானாக. நமக்கு எத்தனையோ விதமான ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கிறது. எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் கருணையும் அன்பும் உள்ள ரஹ்மான் அவைகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவான அன்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஒப்பற்ற நாயகத்தின் மேலான சரித்திர நிகழ்வுகளை நாம் புரிந்து அதன் அடிப்படையிலே அவருடைய முஹப்பத்தை நம்முடைய கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக்கை தந்தருள்வானாக.